நான் இப்போ வந்து கணேசன் அவர் கூட வந்து ஒரு ரைஸ் மில்லுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக அவர் பயிர் பண்ணி எடுத்த அந்த நெல்லை ஃபுல்லாக இங்கே கொண்டு வந்துருக்காங்க ஒரு ரைஸ் மில்லுக்கு. இப்போ இங்கே வந்து இதை வந்து கன்வெர்ட் பண்ணி ரைஸாக கன்வெர்ட் பண்ணி பேக் பண்ணி மதுரையில் உள்ள லிஸ்ட்டுக்கு வந்து அனுப்ப போகிறாரு. ஸோ அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் நான் இப்போ அவர் கூட வந்து இந்த மில்லுக்கு வந்து வந்திருக்கேன். ஸோ நான் அந்த வீடியோ தான் இதுக்கு அடுத்து கண்டிப்பாக வரும். இப்போ என்னென்ன ப்ராசஸ் படி அங்கே மூட்டையெல்லாம் தூக்கி பிரித்து காய வச்சு திரும்ப ப்ராசஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஆக்சுவலாக ஒரு வழியாக வந்து அரிசியெல்லாம் ப்ராசஸ் பண்ணி வண்டியில் ஏற்றிட்டோம். ஸோ இப்போ கிளம்ப போகிறோம் கொரியர் ஆஃபீஸ்க்கு. சார் சொல்லுங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ நேரம் ஏற்றி இறக்கியெல்லாம் முடிச்சிருவாங்களா? ஆக்சுவலாக நெல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம், அதை அறுவடை பண்ணி அதை ஒரு நாள் இப்போ காய வச்சுருந்தோம் மறுபடியும் மிஷினுக்கு போடுறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ எல்லாமே ப்ராசஸ் பண்ணியாச்சு. இதில் எடுத்ததில் வந்து ஒரு 7 சிப்பம், ஒவ்வொன்றும் ஒரு 30 கிலோ கிட்ட இருக்கும். அது வந்து ஒரு 7 சிப்பம் வந்து மதுரையில் வந்து டீ கல்பட்டி பக்கத்தில் வந்து ஒரு 20 to 25 டிஃப்ரெண்ட் எமர்ஜென்சி இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக அதை பார்சலில் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். அதில் இன்னும் ஒரு சிப்பம் வந்து ஆக்சுவலாக எனக்கு வீட்டுக்கு மெட்ராஸுக்கும், இன்னொரு சிப்பம் எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க அவங்களுக்கும் எடுத்துகிட்டு போகிறோம். மீதி இந்த தவிடெல்லாம் வந்து ஆக்சுவலாக இவரை ப்ராசஸ் பண்ணி தராருல்ல, ஸோ அவருக்கே அந்த வேஸ்ட்லாம் கொடுத்தோம். ஏன்னா அவர் நமக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அதனால் அவருக்கு வந்து அதில் வந்து அவருக்கு அது வந்து அவருக்கு பயன்படும். அதனால் வந்து மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் தான். ஸோ எல்லாமே அதனால் அவருக்கு கொஞ்சம் ரீசனபிளாக பே பண்ணிவிட்டு அந்த வேஸ்ட்டும் அவருக்கே கொடுத்துட்டு இப்போ பார்சல் போடுறதுக்காக அதில் நீங்கள் பண்ணி பார்சல் போட்டுட்டு கண்டிப்பாக பண்ணுறோம். அவங்க போட்டு அவங்க லைக் சொல்லிடுறீங்களா? ஒரு டேமேஜ் ஆகிட்டு போட்டுருங்க. கை டேமேஜ் தான் அதை எடுத்து சென்னைக்கு